Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு fish fry பண்ண போறோம். இது ஒரு வித்தியாசமா நம்ம பண்ண போறோம். அதுக்கு மசாலா வந்து ஒன்னு அரைக்கணும். என்ன மசாலா அரைக்கணும்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 kg மீன் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம என்ன அரைக்க போறோம்னா fish fryக்கு ஒரு 4 மிளகாய் வச்சிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் எடுக்கறேன். நான் இந்த ஃப்ரைக்கு வந்து நான் பச்சை மிளகாய் எடுக்கறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம யூசுவலா வந்து காஞ்ச மிளகாய் தான் போடுவோம். இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு வந்து நீங்க கொஞ்சம் பெரிய பூண்டா இருந்தா ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு. இது வந்து காஷ்மீரி மிளகாய். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஆனா வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்துர்க்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் எடுக்கிறதுனால கலர் தேவைப்படாது. கொஞ்சம் நான் வந்து இது காரம் அவ்வளவு இல்லாதனால இது எடுத்துர்க்கேன். மஞ்சள் தூள். இதுல வந்து சோம்பு தூள் வெச்சிருக்கேன். சோம்பு தூள் 1 டேபிள்ஸ்பூன் வெச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து போட்டு நம்ம ஒரு 1/2 லெமனுக்கு நம்ம 1/2 லெமன் ஜூஸ் வந்து புரிஞ்சிக்கலாம். இது 1/2 லெமன். இதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். தேவைப்படுற ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சுக்கலாம் இத. இப்போ இந்த 4 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா இதோட வந்து நீங்க காஞ்ச மிளகாயும் எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் இல்ல. இது பூண்டு போட்டுக்கறேன். இது வித்தியாசமா செய்யிறதுனால தான் வந்து நான் பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பொடி எல்லாம் வந்து இதல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1/2 லெமன் இதுலயே நான் புழிஞ்சு விட்டுறேன். கொஞ்சம் போறோம். இப்போ இத அரைச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இத வந்து நம்ம ஃபிஷ்க்கு போட்டுக்கலாம். இத நல்லா போட்டு நல்லா வந்து எல்லா மீன்லயும் வந்து தடவி ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறின பின்னாடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸா வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் தான் எண்ணெய் வச்சிருக்கேன். நல்லா கோல்டன் பிரவுன் ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் நல்லா வந்து ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மற்ற பீசஸும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ green chilli fish fry ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. காஞ்ச மிளகாய்க்கு பதிலா பச்சை மிளகாய் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்து இத ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மத்த ரெசிபீஸும் பாருங்க. Subscribe பண்ணுங்க. Thanks for watching.